சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தெய்வமணி. இன்றைக்கி வந்து இட்லி பொடி தான் அரைக்கிறேன் கடைக்கு. நான் எப்படி அரைக்கிறேன்னு உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு காட்டின்னு இருக்கேன். இதை வந்து நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுங்க. ஒரு மாதம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது, சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இட்லி பொடி. நம்ம கஸ்டமர் ஃபுல்லாக கடையில் வந்து இந்த இட்லி பொடிக்கு குட்டீஸ் தான் எல்லாம். முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா குட்டீஸ் தான். காலி ஆயிடுச்சுன்னா அவங்க தொல்லை தாங்க முடியாது. ஆண்டி இட்லி பொடி இல்லையா, இட்லி பொடினாலும் தொல்லை பண்ணுவாங்க. அவங்களுக்காகவே இன்றைக்கி அரைக்கிறேன். நான் உடம்பு டைம் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தைங்க கேட்டு கேட்டு ஏமாந்துட்டு போகிறாங்களேன்ட்டு இன்றைக்கி அரைக்கிறேன். சரி, நான் அரைக்கும் போது உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டலான்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி வச்சுங்க. குழந்தைங்களுக்கு உங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும். அதிக காரம் இல்லாமல், கேஸ் ஆகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாருங்கள், நம்ம இட்லி பொடி அரைக்கிறதுக்கு இந்த டம்ளர் எடுத்திருக்கேன் அளவுக்கு. இந்த டம்ளரில் ஒன்று, 2 டம்ளர் வந்து உளுந்து எடுத்திருக்கேன், உளுத்தம்பருப்பு. இதுக்கு ஒரு 1.5 டம்ளர் கடலைப்பருப்பு. ஒரு 1.5 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 3/4 டம்ளர் வர மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். ஏன்னா குழந்தைங்க நிறைய சாப்பிட்றதுனால இதுக்கு காரம் நிறைய வேணும். இங்கே பாருங்கள், ஒரு 3/4 டம்ளர் மிளகாய். இதை காம்பு கிள்ளிட்டு இது எல்லாம் நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக வறுக்கணும். வறுக்கிறேன், காட்டுறேன் பாருங்கள். நம்ம அளந்து வச்சுருந்தோம் இல்லையா, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு, இது ரெண்டையும் வந்து அடுப்பில் வச்சு அடுப்பத்தை வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப பொறுமையாக வறுக்கணும். அனல் அதிகமாக வச்சு கடகடன்னு செவக்க விட்டிங்கன்னா உள்ளே வந்து வேகாமல் ஆகிடும். பருப்பு வெளியே வந்து செவந்து வந்துட்டுருக்கோம், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். அதை நம்ம இட்லி பொடி சாப்பிடும் போது ஒரு மாதிரி நச்சு நச்சுன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா குறைன்னு இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அதனால் என்ன பண்ணேன், இப்போ கடாய் சூடு ஏறுற வரைக்கும் தான் நான் ஃபுல்லாக வச்சுருக்கேன். சூடு ஏறினோடனே சிம்மில் வச்சுருவேன். குறைஞ்சது 40 நிமிஷம் ஆகும் இது வறுபட்டு வர்றதுக்கு. நான் சமைக்கும் போது வச்சு விட்டுருவேன், பக்கத்தில் அடுப்பில் வச்சுட்டு வேலையை பார்த்தேன்னா சமையலே முடிஞ்சிடும். அது அவ்வளோ நேரம் ஆகும் இது வறுக்கிறதுக்கு. நான் ஆனால் பார்க்குறதுக்கு இட்லி பொடின்றது ஈஸி மாதிரி இருக்கும். இது அவ்வளோ கைவிடாமல் இதை பொறுமையாக வறுத்து எடுக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் வரும். நான் ஒரு 20 நிமிஷமாக வறுத்துட்டுருக்கேன் சிம்மில் வச்சு. 20 நிமிஷத்தில் ஒரு பாதி தான் வறுபட்டுருக்கு பாருங்கள். இதுதான் கையில் பண்ணுறதுக்கும் நம்ம மிஷினில் பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம கையில் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக பண்ணுவோம், அதனால தான் அதோட ருசி ரொம்ப நல்லாவே இருக்குன்னு நினைக்கிறேன் நான். நம்ம மிஷினில் அந்தளவுக்கு இல்லை. இந்நேரம் அது பவுடர் ஆகி பேக் பண்ணி வெளியே வந்திருக்கோம். மிஷினில் பண்ணுற இட்லி பொடி நம்ம கையில் பண்ணுறது எப்பவுமே குறைஞ்சது 1 நேரம் அது ஆகும். இந்த நம்ம பருப்பை வறுத்து இதை ஆற வச்சு அரைக்கிட்டு 1 மணி நேரத்துக்கு மேலேயே கூட ஆகும். இப்போ பாருங்கள், 20-25 நிமிஷம் ஆகுது. ஆனால் இதில் தான் ஒரு பாதி தான் வருந்துருக்கு. ரொம்ப பொறுமையாக பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். அனலை ஏற்றி வச்சு கடகடன்னு தீயை விட்டு வறுத்துன்னு வச்சிங்களேன், அது இட்லி பொடி மாதிரி இருக்காது. அதோட டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும். அதில் ஒரு சின்ன கசப்பு வந்துடும். உள்ளே பார்த்தீங்களா, மேலே பார்த்தீங்கன்னா கசப்பு இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜவுன்னு ஒட்டும் வாயில். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப பொறுமையாக வறுக்கணும். நம்ம இது பாருங்கள், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் நல்லா ஒரு 90% வறுபட்டுருச்சு. நல்லா செவந்து வந்துருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த காஞ்ச மிளகாய் காம்பு கிள்ளி வச்சுருக்கோம் இல்லையா, இது கூடவே போட்டுக்கலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே இந்த காஞ்ச மிளகாவும் இந்த பருப்போடு சேர்ந்து நல்லா வறுபட்டுரும். அனலை கம்மியாகவே வச்சுக்கோங்க எப்பவுமே. இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இது.
சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம். சாதத்துக்கு போட்டு கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கலேன், அட்டகாசமாக இருக்கும். எங்கள் வீட்டில் பசங்க 1 கிலோ அரைச்சி வச்சோன்னா நான் 1 வாரம் கூட வராது, சாப்பாட்டுக்கே போட்டு காலி பண்ணிடுவாங்க. இப்போ இது கூடவே நான் பெருங்காயம் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கேன். நம்ம கெட்டி பெருங்காயம் வருது இல்லையா, அந்த பெருங்காயம் தான். எப்பயுமே இந்த மாதிரி நான் வறுத்து டப்பாவில் போட்டு வச்சுப்பேன். இது பாருங்கள், பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது கூடவே. பெருங்காயம் போட்டால் நம்ம சீரணத்துக்கும் நல்லது, இன்னொன்று வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி பொடிக்கு. நான் இவ்வளோ தான் போடுவேன், 4 பொருள் தான். பாருங்கள், பருப்புலாம் நல்லா செவந்து வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா செவக்கணும், ஆனால் அனல் ஏற்றக்கூடாது, சிம்மில் வச்சு செவக்கணும். நம்ம காஞ்ச மிளகாவும் நல்லா வறுபட்டுருச்சு, பெருங்காயமும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போவே அந்த இட்லி பொடியோட வாசனை சூப்பராக வருது. இப்போ இதை ஆற வச்சுட்டு அரைச்சிடலாம். அரைச்சிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம இட்லி பொடிக்கு வறுத்தோம் இல்லையா, நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி தட்டில் ஒரு துணி போட்டு அதில் ஆற வைங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தட்டில் கொட்டினோம்னா ஒரு மாதிரி நீர் கொத்த மாதிரி, அந்த வேர்வை விட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி துணி போட்டு அது மேலே கொட்டுங்க. கொட்டினீங்கன்னா அந்த கீழே அந்த தண்ணி விடாது. இப்போ இதை அரைச்சிக்கலாம், அரைச்சிட்டு காட்டுறேன். நம்ம இட்லி பொடிக்கு கல்லுப்பு வறுத்து போடணும். அப்போ தான் புதன்னு ஆகாமல் நல்லா கிறிஸ்பியாகவே அப்படியே நம்ம எப்படி வறுத்து வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும். இப்போ இதை வறுத்துக்கலாம். நம்ம இது வறுத்து வச்சுக்கலாம். இந்த உப்பு கூட போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம இட்லி பொடி அரைச்சி எடுத்துட்டோம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக இருக்கணும் இட்லி பொடி. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி அரைச்சிட்டு உடனே டப்பாவில் போட்டு மூடாதீங்க. அதுவும் நம்ம மிக்ஸி ஜாரோட சூடு அதில் இருக்கும். இப்போயே நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக சூடு தான் இருக்கும். திரும்ப இதை ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா நம்ம ஃப்ரிட்ஜிலேயே வைக்க வேணாம், வெளியிலேயே வச்சோம்னாலும் 1 மாதம் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 மாதத்துக்கு அப்புறம் காலி ஆகிடும். அது வரைக்கும் தான் நான் வச்சுருக்கேன், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது 2 நாளைக்கு தான், 2 நாள் இல்லை ஒரு நாளுக்குள்ளேயே கூட காலி ஆகிடும். நம்ம கடைக்கு வைப்பேன் பேக்கெட் போட்டு 1.5 கிலோ அரைச்சேன்னா 1 நாள் 2 நாள், அதுக்கு மேலே தீர்க்காது, காலி ஆகிடும்.